ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்லாம் வந்து லைட்டாக வந்துட்டு நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நவ் இட்ஸ் எவ்ரிதிங் லுக்ஸ் ஃபைன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வி ஹேவ் அ மாஸ்டர் அண்ட் வி ஹேவ் அ அவுட்புட் கன்சாலிடேஷன் ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் சினாரியோவில் நான் ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பாசிட்டிவ் சினாரியோ ரன் பண்ணுறது சென்ஸ் ஜஸ்ட் டீபக் பண்ணுவோம். உங்களுக்கு அப்போ தெரியும் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது. ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃப்ளோ சார்ட்குள்ளே போகுது. ஃப்ளோ சார்ட்குள்ளே போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னா இனிஷியலைஸ் சீக்வன்ஸ்குள்ளே போகுது. இனிஷியலைசேஷன் சீக்வன்ஸ்குள்ளே போயிட்டு அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கே போகுது. ஓகேங்களா? அந்த ப்ராசஸில் போயிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்புட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுது. இன்புட் ஃபைல் பார்த்து ஸோ அதுக்கப்புறம் இன்புட் ஃபோல்டர் பார்த்து ஸ்டோர் பண்ணுது. ஃபைல் எக்ஸிஸ்டான்னு செக் பண்ணுது. வந்து ஃபைல் எக்ஸிஸ்டான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நம்ம பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ட்ரூ அப்படின்னு காட்டுது. எஸ், இன்புட் ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு. அடுத்தது ஃபோல்டர் எக்ஸிஸ்டா அப்படின்றது வந்து பார்க்குது. எஸ், ஃபோல்டரும் எக்ஸிஸ்ட்ன்றது ட்ரூ. அடுத்தது ஃபைல் எக்ஸிஸ்ட், அதாவது அவுட்புட் கன்சாலிடேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குது, அதுவும் ட்ரூ. ஸோ இப்போ என்ன பண்ணிச்சு, எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆர்குமெண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த ஆர்குமெண்ட்டில் வந்துட்டு உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வேரியபிள்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எல்லா வேல்யூ. ஸோ இப்போ வெளியே வருது. வெளியே வந்துட்டு அடுத்தது ஃப்ளோ சார்ட்டில் இந்த டெசிஷன் போகுது. இந்த டெசிஷன் நம்ம வச்சுருக்கலாம் ஈஸ் இன்புட் ஃபைல் எக்ஸிஸ்டா அப்படின்னா ட்ரூ தான் இல்லையா, அப்போ ட்ரூனா இங்கே போகுது, அடுத்த டெசிஷனுக்கு போகுது. அடுத்த டெசிஷனில் நான் ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது என்னென்னா ஈஸ் அவுட்புட் ஃபோல்டர் எக்ஸிஸ்டான்னு கேட்குது. எஸ் அப்படின்றது நான் வந்து ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஃப்ளோ டெசிஷனில் ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்துட்டு ஃபைல் எக்ஸிஸ்ட், அவுட்புட் ஃபைல் எக்ஸிஸ்டான்னு பார்க்குது. எஸ் இருக்குது, ஃபைல் இருக்குது. அப்போ ப்ராசஸ்க்கு போகுது. ப்ராசஸ் போனோடனே நான் ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் இன்புட் ஹேண்ட்லிங் வந்துட்டு உள்ளே போகுது. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணணும், இதுக்கு இன்புட் ஃபைல் பார்த்து அதை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸலை வந்து ஓப்பன் பண்ணுது. இப்போ எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸல் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ எக்ஸல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்புட் எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு ஷீட் நேம்ஸ் எல்லாத்தையும் எடுக்கும். ஓகேங்களா? ஷீட் நேம் எடுக்கும். ஷீட் நேம் எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஷீட்லேருந்தும் ஒவ்வொரு ஷீட்டுக்கு போயிட்டு டேட்டா ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் என்னுடைய அவுட்புட் ஒர்க் புக்கில் அப்பெண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் புக் பாத் நீடட் டு பி செட். எஸ். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஸோ இங்கே வந்து இன்புட் ஃபைல் பாத் மட்டும்தான் நம்ம வந்து ஆர்குமெண்ட்டில் உள்ளே கொண்டு வரோம். பட் அவுட்புட் ஃபோல்டர் பாத் வந்து கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு கோ டு ஆர்குமெண்ட். இந்த பர்டிகுலர் இன்புட் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் எனக்கு 2 இன்புட் தேவை இல்லையா, அப்போ ஆர்குமெண்ட்டில் போயிட்டு வேரியபிளில் str அவுட்புட் ஃபைல் பாத் இருக்கு இல்லையா, இதை வந்து கன்வெர்ட் டு ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து இன். ஓகே. ஸோ இன் அண்ட் அண்டர்ஸ்கோர். ஓகே. ஸோ இப்போது நான் வந்துட்டு வெளியே போயிட்டு இங்கே ஆர்குமெண்ட் கொடுத்துட்டேன். பட் இதுக்கு வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா அவுட்புட் ஃபைல் பார்த்து. ஸோ என்ன இது அவுட்புட் ஃபோல்டர் பாத். ஓகே. தென் ப்ளஸ் ஸ்லாஷ் consolidation டாட் xlsx. ஓகேங்களா? ஸோ அதுதான் அவுட்புட். ஓகேங்களா? ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? மறுபடியும் ப்ராசஸை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ரன் பண்ணுறேன். ஸ்டெப் இன்டூ ஸோ இப்போ இனிஷியலைஸ் போகுது. இனிஷியலைஸில் போயிட்டு ஃபோல்டர் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அது இருக்குது இல்லை அப்படின்ற ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் வெளியே வருது. ஸோ வெளியே வந்துட்டு ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே இன்புட் ஃபைல் இருக்கா அப்படின்னு கேட்குது. எஸ் இருக்குது. அவுட்புட் ஃபோல்டர் இருக்கான்னு கேட்குது. எஸ் இருக்குது. அடுத்து அவுட்புட் ஃபைல் இருக்கா அப்படின்னு கேட்குது. எஸ் இருக்குது. ஸோ ப்ராசஸ்க்கு டைரெக்டாக ப்ராசஸ் போகுது. ப்ராசஸில் போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இன்புட் ஹேண்ட்லிங் வந்துட்டு இது பண்ணுறேன். ஸோ இன்புட் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த இன்புட் ஃபைலுக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டில் அவுட்புட் ஃபைலில் இந்த என்டையர் பாத்.
ஓகேங்களா. ஸோ மாஸ்டர் டேட்டா அப்படின்றது உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. அதே அவுட்புட் ஃபைலில் பார்த்துங்க ஆர்குமெண்ட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அவுட்புட்டில் கன்சாலிடேஷன் டாட் எக்ஸ்எல்எக்ஸ்ன்றது ஸ்டோர் ஆயிருக்கும். நமக்கு தேவையான 2 இன்புட்டும் கிடைச்சிச்சு. இந்த ஃப்ளோக்கு தேவையான 2 இன்புட்டும் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ஸ்டெப் இன்டூ அண்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணது, எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் அண்ட் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஐ நீட் டு ரிமூவ் திஸ். ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஷீட் எடுக்குது. ஷீட்ஸோட நேம் எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஷீட்டில் இருந்தும் அந்த பர்டிகுலர் டேபிளை ரீட் பண்ணி அப்பெண்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அப்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஷீட் நேம், அது உங்களுக்கு தெரியும் என்ன லாஜிக் பிஹைண்ட் திஸ் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது கெட் ஷீட் நேம் அண்ட் அதே மாதிரி 7 ஷீட் நம்மக்கிட்ட இருக்குது. 7 ஷீட்டுக்கும் வந்து லூப்பில் வந்து போகும். நான் வந்து இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ 7 ஷீட்டும் வந்து லூப்பில் வந்துட்டு அப்பெண்ட் ஆகட்டும். ஓகே. ஸோ இப்போ ஷீட் நேம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்துட்டு இதில் ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம வந்து எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா இன்னொரு ஃப்ளோக்கு எடுத்துகிட்டு போகணும். ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே வந்து ஹெட்டரை வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஹெட்டரை வந்து எடுத்து ஒரு டேட்டா டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டி பேனில் பார்த்தீங்கன்னா இந்த டிடி ஹெட்டர் டேபிள் வந்துட்டு இன்னொரு ஃப்ளோக்கு வந்து அவுட்புட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு போகணும். இல்லைனா வந்து நம்ம அங்கே வந்து ஹெட்டர் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா. நான் ஸ்டெப் இன்ட்டு கொடுத்துட்டு இன்புட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃப்ளோக்கு போகும். நான் அதை வந்து காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அவுட்புட்டுக்கு போகுது. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு அந்த அவுட்புட் ஃபைலை மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து நமக்கு என்ன இல்லை, ஸோ நம்மக்கிட்ட அந்த ஹெட்டர் வந்துட்டு கிடையாது. கரெக்டாக இப்போ நான் வந்து பாருங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா, எங்கே ஃபெயில் ஆகும்னா இந்த ரைட் ரேஞ்சில் ஃபெயில் ஆகும். ஓகே. நான் வந்துட்டு எக்ஸல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போது நமக்கு ரோ இன்சர்ட் பண்ணிடும். ஓகேங்களா. ரோவை இன்சர்ட் பண்ணிடும். பட் நமக்கு என்ன நடக்காது, ஏன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு இன்புட் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் தான் நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆச்சு டேபிள். அது வந்து இங்கே கொண்டு வரணும் இல்லையா, அதை நம்ம கொண்டு வர மறந்துட்டோம். இப்போ பாருங்கள், அடுத்தது இங்கே வந்து பாருங்கள் ஒரு டேட்டா ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. பட் இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டி பேனலில் என்ன வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க, டிடி ஹெட்டர் டேபிள். அந்த டிடி ஹெட்டர் டேபிள் ரிசல்ட் எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ஃப்ளோவில் இருக்குது. பட் நம்ம அதை உள்ளே கொண்டு வந்தோமா, இல்லை கொண்டு வரல. அப்போ கண்டிப்பாக எரர் அடிக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளோவில் வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா. சப்போஸ் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா. ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய இன்புட் ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு போகிறேன். ஸோ இந்த ரீட் dt header table, go to variable dt header table இருக்கு. just right click, convert into argument, go to argument. ஓகேங்களா. இங்கே dt வந்துச்சு. இது வந்து அவுட். ஓகேங்களா. அவுட்டு வேற ஒரு ஃப்ளோக்கு போக வேண்டியது, அதனால நான் அவுட் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ ஃபைன். அண்ட் இங்கே இன்புட் அவுட்புட் ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு போங்க. ஓகேங்களா. இங்கே வந்துட்டு dt header tableனு ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கன்வெர்ட் இன்டு ஆர்குமெண்ட். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டிடி வந்து இதுக்கு வந்து இன்னும் இல்லையா, அங்கேருந்து வருது, அதனால் அது அவுட்டு. பட் இதுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுல திஸ் இஸ் இன்னு. ஓகே. ஸோ இன் இஸ் ஃபைன். ஓகேங்களா. ஸோ ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். எங்கே போயிட்டு, ஸோ இங்கே வி ஹாவ் இன்புட் ஃபைல் பார்த்துருக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருந்து வெளியே வருது. எதுலேருந்து, ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து வெளியே வருது. இங்கே மிடில் வேரியபிள் ஒன்று வேணும். ஓகேங்களா. அதே மாதிரி இதுக்குள்ளே கொண்டு போகும்போதும் அந்த மிடில் பர்சன் மூலமாக தான் கொண்டு போகணும். ஓகே. அதனால் இந்த வேரியபிள் பேனலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா dt ஹெட்டர் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வேரியபிள் டைப் என்னவோ அதுதான் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்படி டிடி ஹெட்டர் டேபிளில் ஸ்டோர் பண்ணதை அகைன் எங்கே பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி ஹெட்டர் டேபிள்லேருந்து அகைன் வந்து டிடி ஹெட்டர் டேபிளுக்கு உள்ளே பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கன்சாலிடேஷன் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு
ஃபைனல் ரன் பண்ணுவோம், எப்படி வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்டெப் இன்டூ நான் அப்படியே ரன் பண்ணுவேன், என்னுடைய எக்ஸலில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டெப் இன்டூவே நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து இன்வோக் பண்ண மறந்துட்டோம். தட் இஸ் க்ளோஸ் ஆல் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் கில் ஆல் அப்ளிகேஷன். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா டைரெக்டாக வந்துட்டு இந்த ப்ராசஸ்க்குள்ளே, ஓகேங்களா, இன்புட் ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அந்த எக்ஸல் எரர் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல நான் பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ டோகல் பிரேக் பாயிண்ட். ஸோ இங்கே வந்துட்டு என்ன எரர், ஸோ we need to put add address, that is fine, in data table, that is fine. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன், எல்லா பிளேஸஸும் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும், ஸோ இதுக்கப்புறம் எது ஓப்பன் ஆகுது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் மெயினில் இருக்கேன். ஸோ மெயின்லேருந்து நான் இப்போது இதை வந்து டீபக் பண்ணுறேன். ஓகேங்களா, டீபக் அப்படின்றது வந்து மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ டீபக் பண்ணும்போது பாருங்கள், நான் ஸ்லோ டீபக் வைக்கிறேன். ஓகே, நான் ஸ்லோ ஸ்டெப் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா அசைன் ஆக்டிவிட்டி இன்புட் ஃபைல் பார்த்து எடுத்துகிட்டு அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து எடுத்துகிட்டு செக் பண்ணுது, ஃபைல் எக்ஸிஸ்ட், ஃபோல்டர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் இனிஷியலைஸ் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வெளியே வருது. வெளியே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ராசஸ்க்கு போயிடுச்சு. ப்ராசஸ்க்கு போயிட்டு ஃபைல் ஹேண்ட்லிங் உள்ளே போகுது. ஃபைல் ஹேண்ட்லிங் உள்ளே போயிட்டு எக்ஸலில் ஓப்பன் பண்ணோம். ஓகேங்களா, எக்ஸலில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்னென்னா ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கேன், அங்கே வந்து ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா, எக்ஸல் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்ஸல் ஓப்பன் ஆகி முடிச்ச உடனே இந்த பிரேக் பாயிண்ட் வந்து நிற்கும். நான் அந்த எரரை வந்துட்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து நான் வந்துட்டு கண்டினியூ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, கண்டினியூ. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஷீட்லேயே இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி இன்னொரு அவுட்புட் கன்சாலிடேஷன் வந்து அப்பெண்ட் பண்ணும். ஓகேங்களா, அப்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது அப்பெண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ரீட் ரேஞ்ச் போயிட்டு அந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஷீட்லேருந்து ஹெட்டரை வந்து நமக்கு இது பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ ரீட் பண்ணிவிட்டு அந்த இன்புட் எக்ஸல் ஒர்க் புக்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போகுதுன்னா அடுத்து அவுட்புட் ஃபைல் ஹேண்ட்லிங் ஒர்க் ஃப்ளோக்கு போகுது. ஸோ இதில் போயிட்டு அந்த அவுட்புட் ஃபைலை ஓப்பன் பண்ணுது. ஓகேங்களா, ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹெட்டரை வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்ருக்கோம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் வந்து இதை மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு ஆஃப் த ஸ்க்ரீனாக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி ஒரு ரோ இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ மேபி ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் ஹேப்பன், மேபி ப்ரீவியஸ். இப்போ நான் வந்து இன்சர்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஹெட்டர் வந்துட்டு ரைட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு வெளியே போகுது. இப்போது எண்டுக்கு போகும். இப்போ க்ளோஸ் ஆல் அப்ளிகேஷன். இப்போ ஏதாவது எக்ஸல் இருந்தால் ரன்னிங்கில் இருந்தால் கில் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே.